ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. அங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். அங்கே அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஏழைகளின் ஊட்டி, அதாவது ஏழைகளின் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு தான் வந்து வந்திருக்கோம். ஊட்டி இல்லை, சாரி, ஏற்காடு தான் வந்து வந்திருக்கோம். ஏற்காட்டில் எங்கே வந்து தங்கியிருக்கோம், அதை பற்றின இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே போனால் வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு வந்து ரெசார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லிங்டன் அப்படிங்கிற ரெசார்ட் வந்து எடுத்திருந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்க, 1.300 அந்த கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். வித் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். வித் டிவி யூனிட்டு எல்லாம் இதோட வந்துடுது. வித் ஏசியோடு வருது. ஆனால் ஏசி வந்து நமக்கு தேவையே கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க கீழே வெறும் காலை வந்து கீழே தரையிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூலிங்கு. அதனால் இந்த கிளைமேட், அதாவது இப்போது செப்டம்பர் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் அப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏசி வந்து தேவையில்லை. உங்களுக்கு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே வந்து ஒரே சேம் காஸ்ட் தான். கிங் சைஸ் பெட்டு கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. கிங் சைஸ் வந்து பெட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள ஹாட் வாட்டர் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோ இருக்குது. விண்டோ வந்து வியூஸ் பார்க்குற மாதிரி இல்லை. மேபி இருக்கலாம், வேறு ஏதாவது இதில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு கொடுத்த ரூமில் வந்து வியூஸ் பார்க்குற மாதிரி இல்லை. இதுக்கு சரி எல்லாம் ஓகே, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்லாத போக மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து 2 days வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து டீ கொடுத்துட்றாங்க, லஞ்ச் கொடுத்துட்றாங்க, நைட்டு டின்னர், அடுத்து மார்னிங் வந்து டீ, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீ எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. டீ வேணாலும் டீ வாங்கிக்கலாம், பால் வேணாலும் பால் வாங்கிக்கலாம், நமக்கு எது வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா பொங்கல் அண்டு இட்லி இது கொடுத்தாங்க. கேசரி வித் வடை, அதாவது உளுந்த வடை அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பருப்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், பாயசம் இது வந்து கொடுத்துருந்தாங்க. டின்னரில் வந்து சப்பாத்தி, டொமேட்டோ ரைஸ், அதாவது தக்காளி சாப்பாடு, சப்பாத்தி கொடுத்து குருமா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுத்து சொல்கிறேன். இதுதான் வந்து வெலிங்டன் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கேருந்து போய் நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். சுற்றி பார்க்குற இடத்துக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ், அதுவும் அந்த சம்திங்கில் தான் வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்காடு சுற்றி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 5000 கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டலுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 1800 ஃபார் ரூமுக்கு வித் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் விசிட் பண்ண போகும்போது லஞ்ச் சாப்பிட வர முடியுமா அப்படின்றது தெரியல. முடியும் அப்படின்னீங்கன்னா கார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரூம் எல்லாமே நமக்கு கொடுத்த சாப்பாடெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாச்சி கேசரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கேசரி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்மளே பஃபே தான் வந்து அங்கே இருந்துச்சு. பஃபே தான், அதில் வந்து நம்ம வேணுங்கிறத வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து எல்லாமே இருந்துச்சு. பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பொங்கல் வந்து நாட் குட்னு சொல்ல முடியாது. லஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து போகிறோம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட்டு தான் வந்து இது. இந்த வழியாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங்கில் தான் வந்து போனோம். வாக்கிங்கில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங்கில் தான் வந்து போனோம். கொஞ்சம் மெதுவாக அப்படியே ட்ராவல் பண்ணி இருக்க சீனரிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து நான் போன ரூட்டு தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இது தெரியும். ஆல்ரெடி நான் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ரூட் வந்து எல்லாமே தெரியும். அதனால் நம்ம வாக்கிங்கே போயாச்சு. ஏற்காடு அப்படின்னாலே ஃபேமஸான ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மான்ஃபோர்ட் ஸ்கூல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் தான் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூலு. இது வந்து என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து டேப்பராக இருக்கும். இதில் வந்து சேஃபாக போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் தான் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக இது இருக்கணும்.
தெரியும், ஆப்போசிட்டில் வண்டி வர தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்காடு வந்தாச்சு. ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இது. பஸ் ஸ்டாண்டில் இருக்க வியூஸ் வந்து இதுதான். இந்த வியூஸில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சுற்றிலும் க்ரீனிஷாக தெரியும். இதுவே இந்த மார்னிங் டைம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து ஈவினிங் டைம் பார்த்ததுனால வந்து கொஞ்சம் கிளார் அடிச்சுது. சரி ஓகே, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வீடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாச்சு. சரி ஓகே, ஒரு டீ பப்ஸு சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரிக்கு போனோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கரிக்கு போனோம். போயிட்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு ரிட்டன் வந்து நம்ம ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் ஏற்காடு சீனரி